ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கான புரோட்டீன் பவுடர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பொதுவாகவே குழந்தைகளோட உடலில் புரத சத்து அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அவங்க ஹெல்த்தாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த புரத சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருளில் நட்ஸ் மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் அதை நம்ம டைரெக்டாக கொடுத்தோன்னா பெரும்பாலான குழந்தைகள் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதே நம்ம பவுடராக செய்து எந்த மாதிரியான உணவுகள்லாம் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுடர் செய்கிறதுக்கு நான் 4 வகையான நட்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் 1 by 1 வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல பாதாம் 1 கப் எடுத்திருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஹீட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக முந்திரி 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் இதே போல வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுங்கிறது நல்லா பவுடர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் லைட்டாக ஹீட் ஆகிட்டு கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் வறுத்தாக்கா போதும். அடுத்ததாக பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், பூசணி விதை 1/4 கப் எடுத்துக்கலாம். இதையும் அதே போல வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் இல்லைன்னா முரத்தில் கொட்டி கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் பிரியக்கூடியது. ஸோ பல்ஸ் மோடில் விட்டு விட்டு தான் நம்ம அரைக்கணும். கொஞ்சமாக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு ஃபைனாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே போலவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் கொட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 month வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை பாலில் எப்படி சேர்த்து கொடுக்கலான்னு பார்க்கலாம். 200 ml பசும்பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கிடணும். இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க ப்ரோட்டீன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடணும். இந்த பால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. இதை நீங்கள் எப்பவும் கொடுக்கறது போல் காலையிலையோ ஈவினிங்லேயோ இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதுமானது. அடுத்ததாக ப்ரோட்டீன் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 20 பேரிச்சம்பழத்தை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 கப்பு காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரோட்டீன் பவுடர் 1 கப் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கைகளாலே நல்லா பிசைஞ்சு பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாவோ இல்லை ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம குழந்தைகளுக்கு ராகி கஞ்சி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் பசும்பாலும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஆற வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கான ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்து அது குழந்தைகளுக்கு கொடுக்கலான்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.